Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் இருந்து அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இனிஷியலாக வந்து என்ன அப்படின்னா டி டெஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் அப்படின்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு இருக்குது அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், ரைட்? ஸோ இனிஷியலி ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் அப்படின்னா என்னன்றதெல்லாம் நம்ம பிகினிங்லேயே பேசியிருந்தோம், ரைட்? ஸோ இப்போ அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் நமக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயம், ரைட்? வென் மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆர் கிவன், ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மீனும் கொடுத்துட்டாங்க மியூ, தட் இஸ் மியூ அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ், ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி டி டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் இஸ் டிஃபைன்டு பை தி ஸ்டாட்டிஸ்டிக் t equal to x bar minus mu divided by sd divided by root of n. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு டிவைடில் இது இருக்குது, ஓகே? ஸோ இது மொத்தமாக எழுதணும். ஆக்சுவலி இதுதான் நியூமரேட்டரில் இருக்க டேர்ம். ஸோ இதுக்கு ஹோல் டிவைடில் தான் இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த எஸ்டி அண்டு திஸ் அப்படி இருக்குது, ரைட்? இது ரெண்டும் செப்பரேட் டேர்ம், இதுதான் நம்மளோட டினாமினேட்டர் டேர்ம், இது நியூமரேட்டர் டேர்ம், ரைட்? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ரைட்? ப்ராப்ளம் போடுறப்ப கிளியராக புரியும். பட் இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது மட்டும் நியூமரேட்டர் டேர்ம், இது டோட்டலாக டினாமினேட்டரில் இருக்க விஷயம். எக்ஸ் பாருங்கிறது மீன், ரைட்? நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய மீன், அண்ட் மியூங்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது பாப்புலேஷன் மீன், அதெல்லாம் நம்ம இங்கே பேசியிருப்போம், ரைட்? எக்ஸ் பார்னா என்ன, சாம்பிள் மீன், மியூ அப்படிங்கிறது பாப்புலேஷன் மீன். அப்போ சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் என்ன வித்தியாசம்? சாம்பிளில் ஒரு பாப்புலேஷனில் ஒரு 10,000 பாப்புலேஷன் ஒரு லோக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்க ஒரு 10, 100 அப்படின்னு ஒரு கவுண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதோட மீன் வந்து சாம்பிள் மீன். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ், இங்கே கீழே நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றதை எஸ்ன்னு கூட எழுதிப்போம் நம்ம ஃபார்முலாவில், ஓகே? ஸோ எஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அண்ட் என்னங்கிறது சாம்பிள் சைஸ், மொத்தமாக எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம். இது வந்து மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இது. அண்ட் தென் வென் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நாட் கிவன், ஸோ ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டி கால்க்னா என்னன்னா கால்குலேட்டட் அப்படிங்கிறதா CAL அப்படின்னு போட்டிருக்கேன். டி ஆஃப் calculated is equal to x minus mu divided by s into under root of n. சேம் இதே ஃபார்முலா தான் இங்கே n minus 1க்கு பதில் ஜஸ்ட் n போட்டுப்போம், அவ்வளோதான். எப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கொடுக்கல அப்படின்னா, சேம் எக்ஸ் பார்னா என்னென்னா சாம்பிள் மீன், மியூனா பாப்புலேஷன் மீன், எஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அண்ட் தென் என்னங்கிறது சாம்பிள் சைஸ், சேம் அதே விஷயம்தான். பட் மீன் கொடுத்துட்டால் டிவைடில் ரூட் n minus 1 வரும், மீன் கொடுக்கலன்னா ஜஸ்ட் ரூட் n மட்டும் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் செகண்ட் ஃபார்முலா. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ். அப்போ 2 டிஃபரெண்ட் மீன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நான் எப்படி ஃபைன் பண்ணுவேன் அப்படிங்கிறதா இந்த தேர்ட் ஃபார்முலா. ஸோ டு டெஸ்ட் தி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ், ஸோ 2 மீன்கான சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா x1 பார் அண்ட் x2 பார் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள்ஸ் ஆஃப் சைசஸ் n1 அண்ட் n2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா டி calculated is equal to x1 bar minus x2 bar the whole divided by under the root of s square into 1 by n1 by plus 1 by n2. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போ இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ், 2 மீன், x1 பார் ஒரு மீன், x2 பார் ஒரு மீன், ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீனை வச்சு நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ we are going to use this formula x1 bar minus x2 bar under the root of s square into 1 by n1 plus 1 by n2. இங்கே s square அப்படின்னா என்ன, x1 bar x2 bar மீன் தெரிஞ்சிடும். அப்போ s squareனா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர், தட் இஸ் வேரியன்ஸ், ரைட்? which is nothing but summation x1 minus x1 bar square plus summation of x2 minus x2 bar square the whole divided by n1 plus n2 minus 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்படி இல்லை இன்கேஸ் எனக்கு x1 bar x2 bar இருக்குது அப்படின்னா we are using this. அதர்வைஸ் இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நான் எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா n1 into s1 square plus n2 into s2 square divided by n1 plus n2 plus மைனஸ் 2. ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த டேர்ம், வேற ஒன்றும் இல்லை, ரைட்? இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கிறது தான் இந்த டேர்ம் n1 s1 the ஸ்கொயர் plus n2 s2 ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த ஆக்சுவலி இந்த 2 ஸ்டெப், ரைட்? ஸோ அப்போ இங்கே s1 s2னா என்ன, சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், 2 சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எது அப்படின்னா டிவைடில் இருக்கிறது n1 plus n2 minus 2. இதுதான் நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா
டேபிள் வேல்யூ, ரைட். இது வந்து நம்ம பண்ணுறது கால்குலேட்டட் வேல்யூ, ரைட். இங்கே மேலே எழுதிருக்க ஃபார்முலா கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த தேர்ட் ஒன்றுக்குன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் n1 + n2 - 2. இதே வந்து இந்த இடத்துலலாம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா ஜஸ்ட் n-1. இந்த n-1 தான் நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் திஸ் கேஸ். நார்மல் மீன், நார்மலாக மீன் இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன்ஸ் இருந்தால் மட்டும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன n1 n2 ரெண்டையும் ஆட் பண்ணி -2 பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், ரைட். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து இருக்கு இந்த டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ரைட். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னா, த மீன் வீக்லி சேல்ஸ் ஆஃப் அ சோப் பார்ஸ் இன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வாஸ் 146.3. ஸோ இது வந்து என்னது? மீன் வீக்லி சேல், மொத்தமாக ஒரு வீக்லி நடக்கிற சேல். ஓகே, ஸோ 146.3 பார் இதோட மீன் கொடுத்துருக்காங்க, ரைட், பர் ஸ்டோர், ஒரு ஸ்டோரில் நடக்கிறது. ஆஃப்டர் அன் அட்வர்டைசிங் கேம்பெயின், ரைட், த மீன் வீக்லி சேல் இஸ் 22 stores for a typical week increased to 153.7. ஓகே, ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்டிங் கேம்பெயின் நடத்துகிறாங்க. அது நடத்தி முடிச்சதுக்கப்புறம் 146.3 இருந்தது, ஒரு 22 ஸ்டோர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. இட் பிகம்ஸ் 153.7 அண்டு ஷோடு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 17.2 was the advertising campaign successful. அப்போ இந்த நடத்தின அட்வர்டைசிங் கேம்பெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா? இதுதான் இந்த டி டெஸ்ட். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, யூஸ்வலாக நடக்குது, நம்ம வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதாவது அட்வர்டைஸ் பண்ணுறோம். அட்வர்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்க்ரீஸ் நடந்திருக்கு, அது யூஸ்வலாக நடந்துதா இல்லை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டால் நடந்துதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டி டெஸ்ட். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபைன் பண்ணுவோம் யூஸிங் திஸ் டி டெஸ்ட்டை வச்சு. டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் அண்ட் சை ஸ்கொயர் டெஸ்ட் வச்சு. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்க விஷயத்தை வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன அப்படின்னா, ஹியர் தி நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? n வேல்யூ 22. ஏன்னா இங்கே 22 ஸ்டோர்ஸ் தான் கணக்கு எடுக்கிறாங்க. அப்போ n வேல்யூ 22 which is less than 30. அப்போ லெஸ் தென் 30 இருந்தால் அது வந்து என்ன? சாம்பிள் சிம்பிள் சைஸ், சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் தென் கிரேட்டர் தென் 30 வந்ததுன்னா இட் இஸ் லார்ஜர். லாஸ்ட் பேசிக்லேயே அதெல்லாம் பார்த்தோம், ரைட். தட் இஸ் சாம்பிள் சைஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கு? லெஸ் தென் 30 இருக்கு. therefore the sample is என்னது? ஸ்மால், ரைட். ஸ்மால் ப்ராபபிலிட்டி. இன்கேஸ் இது வந்து கிரேட்டர் தென் 30 போச்சுன்னா லார்ஜ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ஸ்மால் சாம்பிள் மீன் வந்து நமக்கு என்ன? 153.7, ரைட். அதுதான் இங்கே லாஸ்ட்டாக வந்து மீன் 153.7 வந்து சாம்பிள், அதாவது இந்த 22 ஸ்டோர்ஸ்ல இருந்து எடுத்த சாம்பிள். இது ஓவரால் மீன், ஆவரேஜ் மீன், ரைட். ஸோ மியூ பாப்புலேஷன் மீன் வந்து நமக்கு என்ன? மியூ ஈக்குவல் டு 146.3. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்ல பிரச்சனை இல்லை, 17.2. இது ரெண்டு எழுதுறப்ப மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த 146.3 எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. மொத்தமாக கொடுத்துருந்தாங்க, ரைட். ஓவரால் வீக்லி இவ்வளோ பார்ஸ் வந்து சேல் ஆகுது. ஆஃப்டர் கேம்பெயின் 22 ஸ்டோரில் மட்டும் எடுத்திருக்காங்க பாருங்க. இது ஓவரால், இது 22 மட்டும் சாம்பிளாக எடுக்கிறாங்களா? அப்போ இது வந்து சாம்பிள், இந்த மீன் என்னது? சாம்பிள் மீன். அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் பாருங்கிறது சாம்பிள் மீன், மியூ அப்படிங்கிறது பாப்புலேஷன் ஓவராலாக கொடுத்துருக்கிறது. அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா n-1 மேலேயே நான் சொல்லியிருந்தேன், ரைட். அப்போ n வேல்யூ நமக்கு என்ன இங்கே? 22. அப்போ 22 - 1 வந்து நமக்கு என்ன? 21. ஸோ இதுதான் நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சின்ஸ் வி நோ தட் எக்ஸ், வி நோ நமக்கு எல்லாமே தெரியும், அதாவது என்ன எக்ஸ் பார் அண்டு மியூ அண்டு எஸ்டி அண்டு என் எல்லாமே தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் டைரக்ட்லி, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ரைட். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல் ஹைபோதேசிஸ் என்ன அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நல் ஹைபோதேசிஸை ரிஜெக்ட் பண்ணுமா அக்செப்ட் பண்ணுமான்ற கன்க்ளூஷன்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோ பேசிக்கில் எண்டில் பார்த்தோம், ரைட். ஸோ இதுலேயுமே நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல பார்த்தோம், ரைட். ஸோ லாஸ்ட்ல பேசியிருப்போம் அந்த கன்க்ளூஷன்ல எப்போ நம்ம ஹைபோதேசிஸை ரிஜெக்ட் பண்ணணும், நல்ல ஹைபோதேசிஸை எப்போ நல்ல ஹைபோதேசிஸை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. நல்ல ஹைபோதேசிஸ், இனிஷியல் ஹைபோதேசிஸ் H0 எப்படி அசூம் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கிறது, த அட்வர்டைசிங் கேம்பெயின் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். இன்கேஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? H0 அப்படின்னு அசூம் பண்ணிக்கிறோம். நல்ல ஹைபோதேசிஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். H0னா என்ன? நல்னா இல்லை. அப்போ நாட் சக்ஸஸ்ஃபுல், அவங்க கொடுத்துருக்கிறது சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் H1 என்ன அப்படின்னா,
ஸோ mu1 is greater than 146.3. அதாவது இந்த 146.3 எங்க இருக்கு? ஸோ இங்க இருக்கு மொத்த மியூ. இதை விட பெருசா இருக்கு நம்மளோட mu1 அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது இல்லைன்னா இதான் அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம அங்கே சொல்ல வரோம். ரைட் டெய்ல்டா இருக்கும். ஏன்னா இங்க கிரேட்டர் தேனா போறதுனால இட் பிகம்ஸ் ரைட் டெய்ல். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? டி கால்குலேட்டட் என்னது? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ்டி த ஹோல் டிவைடட் பை n மைனஸ் 1. இதுதான் நமக்கு என்ன ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன், ரைட்? ஏன்னா இது வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க, மியூ கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன நமக்கு? ஸோ 153.7, மியூவோட வேல்யூ 146.3, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 17.2, ஸோ என் வேல்யூ 22. அது எல்லாத்தையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 153.7 மைனஸ் 146.3 பை 17.2. ஸோ அப்போ 100 டிவைடட் பை, ரைட்? ஸோ திஸ் டிவைடட் பை under the root of 22 by minus 1. ஸோ இது செப்பரேட்டாக டினாமினேட்டரில் இருக்கட்டும். அப்போ நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7.4 டிவைடட் பை, ஸோ இதோட ஆன்சர் 17.2 டிவைடட் பை ரூட் ஆஃப் என்ன? 21. ஸோ அப்போ 7.4 டிவைடட் பை 17.2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 21 எனக்கு என்ன வருது அப்படின்னா இட் பிகம்ஸ் 4.582, ரைட்? டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 பிளேசஸ் இல்லை 4 பிளேசஸ் எடுத்துக்கோங்க. நான் காமனாக 3 பிளேசஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் 7.4 டிவைடட் பை இதோட டிவிஷன் என்ன வருது அப்படின்னா 3.753. அவ்வளோதான். அப்போ வாட் இஸ் தி டேபிள் கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னா இது ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னா 1.97. Therefore, calculated value of t is nothing but 1.97. இதுதான் t calculated value. Okay. ரைட், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிள் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த டேபிள் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பேசிக்ஸ்லேயே பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்க எதுவுமே கொடுக்கல கொஸ்டினில் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் அப்படின்னா அட்டு 5% தான் நம்ம ஃபைன் பண்ணோம். 5%னா என்ன? 5/100 which is 0.05ல டேபிள் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து நம்மளுக்கு ஒன் டெய்ல்டு ஃபங்க்ஷன் தான். அப்போ நமக்கு இதுக்கு எப்படி டேபிளேட்டட் வேல்யூ? ஸோ டேபிளேட்டட் வேல்யூ ஆஃப் டி அட் 5%. லெவலை வித் என்னது? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம்னு சொன்னோம். வாட் இஸ் தி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம மேலே ஃபைன் பண்ணது? இட் இஸ் 21. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 21 அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுறோம்? 21 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணோம் ஃபார் தி சிங்கிள் டெய்ல்டு. பிகாஸ் மேலே நம்ம பேசியிருந்தோம் இட் இஸ் ரைட் டெய்ல்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு. சிங்கிள் டெய்ல்டு டெஸ்ட் இஸ் 1.72. எப்படி அப்படின்னா நான் இங்கே டேபிள் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 21ல் பார்க்கணும், ரைட்? இதுதான் டி டேபிள் ஃபார் ஒன் டெய்ல்டு. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன் டெய்ல்டு மேலே இருக்கிறது ஒன் டெய்ல்டு, கீழே இருக்கிறது 2 டெய்ல்டு. ஓகே, நம்ம மேலே இருக்க வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒன் டெய்ல்டில் நமக்கு என்ன வேணும்? 5%. அப்போ 5%னா என்ன அர்த்தம்? 5% means 5/100, ரைட்? ஸோ அப்போ 5/100னா 0.05, ரைட்? ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது 0.05ல. ஸோ அப்போ 0.05 ஒன் டெய்ல்டில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. தட் இஸ் யுவர் 95% ஆஃப் டி 95 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 9.95 கொடுத்துருக்காங்க பாருங்க, விச் இஸ் 95% ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் லெவல். அப்படி சொன்னாலும் 5% சொன்னாலும் சேம். ஓகே, ஸோ இங்கே டி ஆஃப் 95 அதுதான் டேபிள் வேல்யூ அட் 0.05. என்ன வேல்யூ நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? 21. அப்போ 21 எங்கே இருக்குது பாருங்க? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது ரெண்டும் கோயின்சைட் ஆகிற இந்த பாயிண்ட். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இங்கேருந்து திஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் தட் பாயிண்ட். என்னது? 1.721. தட் இஸ் தி வேல்யூ ஃபார் டேபிள் வேல்யூ ஆஃப் திஸ். ஓகே, ஸோ டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த இடத்துல 21. இதே எனக்கு 13 ஏதோ ஒன்று இருக்குது. 13ல் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன? அதே 0.5ல 13க்கு நேராக என்ன வருது பாருங்க? திஸ் ஆன்சர். ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர் 1.771. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்? டேபிள் வேல்யூ ஆஃப் டி ஒன் டெய்ல்டு. இதே 2 டெய்ல்டுனா அப்படியே கீழே இருக்கிறதுல ஃபைன் பண்ணோம். சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஒன் டெய்ல்டில் இதுதான் நம்மளுக்கு வேல்யூ. ஸோ 1.721. ஸோ தட் இஸ் யுவர் டேபிள் வேல்யூ ஃபார் திஸ் ஒன். அதுதான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 1.72 அப்படின்னு எழுதியிருக்கேன். விச் இம்ப்ளைஸ் டி டேபிள், ரைட்? இங்கே டிஏபினா டேபிள். டேபிள் வேல்யூ ஆஃப் டி இஸ் 1.72. சின்ஸ் நமக்கு டேபிள் வேல்யூ கால்குலேட்டட் என்ன வந்தது? ஆன்சர் 1.97. ஸோ டேபிள் வேல்யூ கால்குலேட்டட் இஸ் கிரேட்டர் than டேபிள் வேல்யூ t, right? That is t value calculated is greater than t value of table, right? இதை விட இது பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? We have to reject the
நல் ஹைபோதசிஸ் எட் நாட். இதுதான் நம்ம கன்க்ளூஷன்ல சொல்லியிருந்தோம். இன்கேஸ் கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூ விட பெருசா வந்துச்சுன்னா நம்ம நல் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூ விட சின்னதா வந்ததுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நல் ஹைபோதசிஸ். அப்போ we have to reject H naught. That is, we reject assumption that என்ன assumption, the advertising campaign was not successful அப்படின்னு எடுத்ததை நம்ம என்ன பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போனா என்ன அர்த்தம், அந்த அட்வர்டைசிங் கேம்பெயின் நடத்தினதால் தான் சேஞ்ச் நடந்திருக்கு. தட் இஸ் தி அட்வர்டைஸ்மெண்டிங் கேம்பெயின் வாஸ் சக்சஸ்ஃபுல். நம்ம அசூம் பண்ணது என்ன, நல்ல ஹைபோதசிஸ்ல இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல்னு அசூம் பண்ணோம். பண்ணதும் எனக்கு என்ன வந்ததுன்னா டி கால்குலேட்டட் வேல்யூ வந்து டி டேபிள் வேல்யூவோட பெருசாக வந்துருச்சு. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நல்ல ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணணும். இப்போ நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம நல்ல ஹைபோதசிஸ் என்ன எடுத்தோம், நாட் சக்ஸஸ்ஃபுல்னு எடுத்தோம். அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினோட ஆன்சர். அதாவது இங்கே என்ன சொல்கிறோம், அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்டிங் கேம்பெயின் நடத்தினதால தான் என்னாச்சு, அந்த பாப்புலேஷன் மீன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது மீன் ஆஃப் தட் சேல் வந்து இங்கே 146 பாப்புலேஷன்லேருந்து ஒரு 22 ஸ்டோர்ல எடுத்த சாம்பிள் மீன் வந்து இது கிடைச்சது. அப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூ டு தி என்னது, அந்த அட்வர்டைஸ்மெண்டிங் கேம்பெயின். அவ்வளோதான். ஸோ இதுதான் விஷயம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம் நம்பர் 1. அண்ட் தென் ரிமைனிங் இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் அண்ட் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.